அத்தியாயம் 2. சூரா அல் பகராவில் வசனங்கள் 89 முதல் 119 வரை என்ன கூறப்பட்டுள்ளது என்பதை காணலாம். யூதர்கள் அல் குரானை பொறாமை கொண்டு நிராகரித்தது பற்றியும், தௌராத் வேதத்தை நிராகரித்து ஒரு காளைக்கன்றினை வணங்கி மாறு செய்தது பற்றியும், யூதர்கள் நீண்ட நாள் உயிர் வாழ பேராசைப்படுபவர்களாக இருக்கக்கூடியவர்கள் என்பதையும், மேலும் அவர்கள் மாய மந்திரம், சூனியம் ஆகியவற்றை கற்றுக்கொண்டார்கள் என்பதையும், இறை நம்பிக்கையாளர்களுக்கு இறப்பதற்கு முன்னர் நன்மை செய்யுங்கள் என்று இறைவன் கட்டளையிடுவதாகவும், யூதர்கள் கிறிஸ்தவர்கள் பற்றி கூறுவதையும், கிறிஸ்தவர்கள் யூதர்கள் பற்றி கூறுவதையும் இந்த வசனங்களில் நாம் காணலாம். மக்கள் மன வேறுபாடு கொண்டு சந்தேகங்களையும் கொண்டு இவ்வேதத்தை கேள்வி கேட்பதாகவும், அதற்கு இறைவன் அழகான முறையில் பதில் அளிப்பதை பற்றியும் இவ்வசனங்கள் தெளிவாக எடுத்துரைப்பதாக அமைந்துள்ளது. இப்போது வசனங்களை கேளுங்கள், சிந்தனை செய்யுங்கள். அல்லாஹ்விடமிருந்து அவர்களுக்கு ஒரு வேதம் வந்தது. அது அவர்களிடம் உள்ள வேதத்தை உண்மையாக்கியும் வைக்கிறது. இதற்கு முன்பு அவர்கள் நிராகரிப்பவர்களுக்கு எதிராக தங்களுக்கு வெற்றியை அளிக்கும்படி இந்த வேதத்தின் பொருட்டால் இறைவனிடம் பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தார்கள். ஆனால் அவர்கள் நன்கு அறிந்து வருமென எதிர்பார்த்திருந்த இவ்வேதம் அவர்களிடம் வந்த சமயத்தில் இதை அவர்கள் நிராகரிக்கிறார்கள். ஆகவே அந்த நிராகரிப்பவர்களின் மீது அல்லாஹ்வின் சாபம் உண்டாகுக. இந்த குரானை தங்கள் மீது இறக்காமல் அல்லாஹ் தன் அடியார்களில் தான் விரும்பியவர்கள் மீது தன் அருளை இறக்கி வைத்ததை பற்றி பொறாமை கொண்டு அல்லாஹ் இறக்கி வைத்த இதையே நிராகரிப்பதன் மூலமாக அவர்கள் தங்களுக்காக எதை வாங்கி கொண்டார்களோ அது மிக கெட்டது. குரானை தங்கள் மீது இறக்கவில்லை என்ற கோபத்தினால் அதை நிராகரித்து அல்லாஹ்வின் கோபத்தில் அவர்கள் சார்ந்து விட்டார்கள். ஆதலால் அந்நிராகரிப்பவர்களுக்கு இழிவு தரும் வேதனை உண்டு. அல்லாஹ் இறக்கி வைத்த இதை நீங்கள் நம்பிக்கை கொள்ளுங்கள் என அவர்களுக்கு கூறப்பட்டால், எங்கள் நபிமார்கள் மீது இறக்கப்பட்டவற்றை மட்டுமே நம்பிக்கை கொள்வோம் என கூறி அவற்றை தவிர உள்ள இந்த குரானை நிராகரித்து விடுகிறார்கள். ஆனால் இதுவோ அவர்களிடம் உள்ள தௌராத்தை மெய்யாக்கி வைக்கின்ற உண்மையான வேதமாக இருக்கிறது. நபியே, அவர்களை நோக்கி கேட்பீராக, உங்கள் வேதத்தை உண்மையாகவே நீங்கள் நம்பிக்கை கொண்டவர்களாக இருந்தால் உங்களில் தோன்றிய அல்லாஹ்வுடைய நபிமார்களை இதற்கு முன் நீங்கள் ஏன் கொலை செய்தீர்கள்? இஸ்ராயலின் சந்ததிகளே, நிச்சயமாக மூசா உங்களிடம் தெளிவான அத்தாட்சிகளையே கொண்டு வந்திருந்தார். ஆனால் நீங்களோ அதற்கு பின்னும் ஒரு காளைக்கன்றை தெய்வமாக எடுத்துக்கொண்டீர்கள். இவ்வாறே ஒவ்வொரு விஷயத்திலும் நீங்கள் வரம்பு கடந்த அநியாயக்காரர்களாகவே இருக்கிறீர்கள். உங்கள் மூதாதைகளிடம் நாம் வாக்குறுதி வாங்கிய நேரத்தில் அவர்களுக்கு மேல் தூர் மலையை உயர்த்தி, உங்களுக்கு நாம் கொடுத்த தௌராத்தை உறுதியாக கடைபிடியுங்கள், அதற்கு செவி சாயுங்கள் என்று கூறியதற்கு அவர்கள் நீங்கள் கூறியதை செவியுற்றோம், ஆனால் அதற்கு மாறு செய்வோம் என்று கூறினார்கள். ஆகவே அவர்கள் நம் கட்டளையை நிராகரித்து மாறு செய்ததன் காரணமாக அவர்களுடைய உள்ளங்களில் ஒரு காளைக்கன்றுடைய பிரியம் ஊட்டப்பட்டார்கள். இந்நிலையிலும் நீங்கள் தௌராத்தை நம்பிக்கை கொண்டவர்கள் என்று உங்களை கூறுவதென்றால், இவ்வாறு செய்யும்படி உங்களை தூண்டும் அந்த நம்பிக்கை மிக கெட்டது என்று நபியே நீ கூறுவீராக. யூதர்களே, அல்லாஹ்விடமிருக்கும் மறுமையின் சொர்க்க வீடு மற்ற மனிதர்களுக்கு இல்லாமல் உங்களுக்கே சொந்தமென கூறுகின்ற நீங்கள் உண்மை கூறுபவர்களாக இருந்தால் உங்களுக்கு சொந்தமான அவ்வீட்டிற்கு செல்வதற்கு நீங்கள் மரணத்தை விரும்புங்கள் என நபியே கூறுவீராக. ஆனால் அவர்கள் கரங்கள் செய்து அனுப்பியிருக்கும் பாவங்களின் காரணத்தால் அதை அவர்கள் அறவே விரும்பவே மாட்டார்கள். இந்த அநியாயக்காரர்களை அல்லாஹ் நன்கறிவான். மேலும் நபியே, அந்த யூதர்கள் மற்ற மனிதர்களை விடவும், குறிப்பாக இணை வைப்பவர்களை விடவும் நீண்ட நாள் உயிர் வாழ மிகவும் பேராசை உடையவர்களாக இருப்பதை நிச்சயம் காண்பீர். அவர்களில் ஒவ்வொருவனும் தான் 1000 ஆண்டுகள் உயிர் வாழ வேண்டுமே என்று விரும்புவான். அவ்வாறு நீண்ட நாள் உயிருடன் இருக்க அவனை விட்டு வைத்தாலும் அது வேதனையிலிருந்து ஒரு சிறிதும் அவனை தப்பிக்க வைத்து விடாது. அல்லாஹ் அவர்கள் செய்வதை உற்று நோக்குபவன் ஆவான். உங்களில் எவர் ஜிப்ரீலுக்கு எதிரி என நபியே யூதர்களை கேட்பீராக. நிச்சயமாக அவர் இதை அல்லாஹ்வின் கட்டளைப்படியே உமது உள்ளத்தில் இறக்கி வைத்தார். இது தனக்கு முன்னுள்ள வேதத்தை உண்மைப்படுத்துவதாகவும், நேரான வழியை அறிவிக்கக்கூடியதாகவும், நம்பிக்கை உடையவர்களுக்கு நற்செய்தியாகவும் இருக்கிறது.
உங்களில் எவரேனும் அல்லாஹுக்கும் அவனுடைய வானவர்களுக்கும் அவனுடைய தூதர்களுக்கும் ஜிப்ரீலுக்கும் மீகாயிலுக்கும் எதிரியாகி அவர்களை நிராகரித்து விட்டால் அந்நிராகரிப்பவர்களுக்கு நிச்சயமாக அல்லாஹும் எதிரியாவான். நபியே, நிச்சயமாக மிக தெளிவான வசனங்களையே உமக்கு இறக்கி இருக்கிறோம். பாவிகளை தவிர மற்றவரும் அவற்றை நிராகரிக்க மாட்டார்கள். அவர்கள் தங்கள் நபியிடம் ஓர் உடன்படிக்கையை செய்த போதெல்லாம் அவர்களில் ஒரு பிரிவினர் அதை நிறைவேற்றாது எடுத்தெறிந்து விடவில்லையா? மாறாக அவர்களில் பெரும்பாலோர் இதை நம்பிக்கை கொள்ள மாட்டார்கள். அல்லாஹ்விடமிருந்து தூதர் ஒருவர் அவர்களிடம் வந்து அவர்களிடம் உள்ள வேதத்தை உண்மைப்படுத்திய போதிலும் முந்தைய வேதம் வழங்கப்பட்ட அவர்களில் பலர் அல்லாஹ்வுடைய இந்த வேதத்தையே தாங்கள் அறியாதது போல் தங்கள் முதுகுக்கு பின்னால் தூக்கி போட்டு விடுகின்றனர். மேலும் அந்த யூதர்கள் சுலைமானுடைய ஆட்சியை பற்றி அவர்களுக்கு ஷைத்தான் ஓதி கற்றுக் கொடுத்திருந்த சூனியம், மாயமந்திரம் ஆகியவற்றை பின்பற்றினார்கள். ஆனால் சுலைமானோ நிராகரிப்பவராக இருக்கவில்லை. அந்த ஷைத்தான்கள் தான் உண்மையாகவே நிராகரிப்பவர்களாக இருந்தார்கள். ஏனென்றால் அவர்கள் மனிதர்களுக்கு சூனியத்தையும் பாபிலோன் என்னும் ஊரில் ஹாருத் மாருத் என்னும் இரு வானவர்களுக்கு இறக்கப்பட்டவற்றையும் கற்றுக் கொடுத்து வந்தார்கள். அவ்விரு வானவர்களோ அவர்களிடம் சூனியத்தை கற்கச் சென்ற மனிதர்களை நோக்கி, நாங்கள் சோதனையாக இருக்கிறோம், இதை கற்றால் நீங்கள் நிராகரிப்பவர்களாகி விடுவீர்கள், ஆதலால் இதை கற்று நீங்கள் நிராகரிப்பவர்களாகி விட வேண்டாம் என்று கூறும் வரை அவர்கள் அதை ஒருவருக்கும் கற்றுக் கொடுப்பதே இல்லை. இவ்விதம் கூறிய பின்னும் இதை கற்க விரும்பியவர்கள் கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில் பிரிவினை உண்டு பண்ணக்கூடிய வழியை அவர்களிடமிருந்து கற்றுக்கொள்வார்கள். அல்லாஹ்வின் கட்டளையின்றி அதன் மூலம் அவர்கள் ஒருவருக்குமே தீங்கிழைத்து விட முடியாது. அவர்களுக்கு ஒரு பலனும் அளிக்காமல் தீங்கிழைக்கக்கூடியது எதுவோ அதைத்தான் அவர்கள் கற்றுக்கொள்கிறார்கள். இறை நம்பிக்கைக்கு பதிலாக அச்சூனியத்தை எவன் விலைக்கு வாங்கி கொண்டானோ அவனுக்கு மறுமையில் ஒரு பாக்கியமும் இல்லை என்பதை தெளிவாக சந்தேகமற அவர்களும் அறிந்திருக்கிறார்கள். தங்களையே விற்று அவர்கள் எதை வாங்கி கொண்டார்களோ அது நிச்சயமாக மிக கெட்டது. இதை அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டுமே. ஆகவே அவர்கள் இவ்வேதத்தை நம்பிக்கை கொண்டு அச்சூனியங்களை விட்டு விலகி கொண்டால் அவர்களுக்கு அல்லாஹ்விடம் கிடைக்கும் சன்மானம் நிச்சயமாக மிக மேலானதாயிருக்கும். இதை அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டுமே. நம்பிக்கையாளர்களே, நீங்கள் நபியை நோக்கி ராயினா என கூறாதீர்கள். அதற்கு பதிலாக எங்களை பாருங்கள் என்ற பொருளை தரும் உள்ளூர்னா என கூறுங்கள். மேலும் நபி கூறுவதை முழுமையாக செவிமடுங்கள். இதற்கு மாறாக கூறும் நிராகரிப்பவர்களுக்கு மிக துன்புறுத்தும் வேதனையுண்டு. நம்பிக்கையாளர்களே, வேதத்தை உடையவர்களிலும் இணை வைத்து வணங்குபவர்களிலும் உள்ள இவ்வேதத்தை நிராகரிப்பவர்கள் தங்களிடம் உள்ளதை விட சிறந்த ஒன்று உங்கள் இறைவனால் உங்கள் மீது அருளப்படுவதை விரும்பவே மாட்டார்கள். ஆனால் அல்லாஹ் தான் விரும்பியவர்களுக்கு தன் கருணையை சொந்தமாக்கி விடுகிறான். அல்லாஹ் மகத்தான அருளடைவன் ஆவான். நபியே, ஒரு வசனத்தை நாம் மாற்றினாலும் அல்லது அதை மறக்கடித்தாலும் அதற்கு ஒப்பானதை அல்லது அதைவிட சிறந்ததை நாம் கொண்டு வருவோம். அல்லாஹ் எல்லாவற்றிற்கும் நிச்சயமாக பேராற்றல் உடையவன் என்பதை நீர் அறியவில்லையா? வானங்கள் மற்றும் பூமியின் ஆட்சி அல்லாஹ்வுக்கே உரியது என்பதை நீர் அறியவில்லையா? நம்பிக்கையாளர்களே, அல்லாஹ்வை தவிர உங்களுக்கு பாதுகாவலனும் இல்லை, உதவி செய்பவனும் இல்லை. நம்பிக்கையாளர்களே, இதற்கு முன்னர் மூசாவிடம் அவருடைய மக்கள் வீணான கேள்விகளை கேட்டதைப் போல் நீங்களும் உங்களுக்கு அனுப்பப்பட்ட தூதரிடம் கேட்க விரும்புகிறீர்களா? எவர் இத்தகைய கேள்விகளை கேட்டு தன் நம்பிக்கை நிராகரிப்பை கொண்டு மாற்றிக்கொள்கிறாரோ அவர் நேரான வழியை விட்டு மெய்யாகவே தவறிவிட்டார். வேதத்தை உடையவர்களில் பெரும்பாலானவர்கள் நம்பிக்கையாளர்களாகிய உங்களை நிராகரிப்பவர்களாக மாற்றிவிட வேண்டுமே என்று விரும்புகிறார்கள். அவர்களுக்கு உண்மை இன்னதென தெளிவாக தெரிந்த பின்னும் இவ்வாறு அவர்கள் விரும்புவதன் காரணமெல்லாம் அவர்களுக்கு உங்கள் மீது உள்ள பொறாமைதான். ஆகவே அல்லாஹ்வுடைய மற்றொரு கட்டளை வரும் வரை அவர்களை நீங்கள் மன்னித்தும் புறக்கணித்தும் வாருங்கள். நிச்சயமாக அல்லாஹ் அனைத்தின் மீதும் மிகவும் பேராற்றல் உடையவன் ஆவான். மேலும் நீங்கள் தொழுகையை கடைபிடித்தும் ஜக்காத் கொடுத்தும் வாருங்கள். ஏனென்றால் மரணத்திற்கு முன்னதாக உங்களுக்காக நீங்கள் என்ன நன்மையை முன்கூட்டி அனுப்பி வைப்பீர்களோ அதையே அல்லாஹ்விடம் மறுமையில் பெற்றுக்கொள்வீர்கள். ஆதலால் இறப்பதற்கு முன்னரே இயன்ற அளவு நன்மை செய்து கொள்ளுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் நீங்கள் செய்பவற்றை உற்று நோக்குபவன் ஆவான். நபியே, கிறிஸ்தவராகவோ யூதராகவோ இருப்பவரை தவிர மற்ற எவரும் சொர்க்கம் நுழையவே மாட்டார்கள் என அவரவர்கள் கூறுகிறார்கள்.
இது அவர்களுடைய வீண் நம்பிக்கையே தவிர உண்மை அல்ல. ஆதலால் அவர்களை நோக்கி, நபியே கூறுவீராக, நீங்கள் உண்மை சொல்பவர்களாக இருந்தால் உங்கள் இக்கூற்றுக்குரிய ஆதாரத்தை கொண்டு வாருங்கள். உண்மை அவ்வாறல்ல. எவர் அல்லாவுக்காக நன்மை செய்து தன்னை முற்றிலும் அல்லாவுக்கு அர்ப்பணம் செய்து விடுகிறாரோ அவருக்கே அவர் செய்யும் நன்மையின் கூலி அவருடைய இறைவனிடம் உண்டு. மேலும் இவர்களுக்கு எத்தகைய பயமும் இல்லை, இவர்கள் துக்கப்படவும் மாட்டார்கள். இன்னும் கிறிஸ்தவர்கள் எந்த மார்க்கத்திலும் இல்லை என யூதர்கள் கூறுகின்றனர். அவ்வாறே யூதர்கள் எந்த மார்க்கத்திலும் இல்லை என கிறிஸ்தவர்களும் கூறுகின்றனர். ஆனால் இருவருமே தங்களின் கூற்றுக்கு ஆதாரமாக பைபிளின் பழைய ஏற்பாடாகிய தௌராத் என்னும் ஒரே வேதத்தை தான் ஓதுகிறார்கள். இவர்கள் கூறிக்கொள்வது போலவே வேதத்தை அறியாத இணை வைத்து வணங்குபவர்கள் யூதர்களும் கிறிஸ்தவர்களும் எம்மார்க்கத்தையும் சேர்ந்தவர்கள் அல்ல என கூறுகிறார்கள். ஆனால் இவர்கள் செய்து கொண்டிருக்கும் இந்த தர்க்கத்தை பற்றி மறுமையில் அல்லாஹ் இவர்களுக்கு தீர்ப்பளிப்பான். அல்லாஹுடைய மஸ்ஜிதுகளில் அவனுடைய பெயர் கூறப்படுவதை தடுத்து அவற்றை பாழாக்க முயற்சிப்பவனை விட பெரிய அநியாயக்காரன் யார்? அஞ்சியவர்களாகவே தவிர அவற்றில் நுழைய அவர்களுக்கு உரிமையே இல்லை. அவ்வாறிருக்க அதற்கு மாறாக நடக்கும் அவர்களுக்கு இவ்வுலகில் இழிவுதான், மறுமையிலோ கொடிய வேதனை உண்டு. கிழக்கு திசையும் மேற்கு திசையும் அல்லாஹ்வுக்கே உரியன. ஆதலால் நீங்கள் எத்திசை நோக்கினும் அங்கு அல்லாஹ்வின் முகம் இருக்கிறது. நிச்சயமாக அல்லாஹ் விசாலமானவன், மிக அறிந்தவன். அல்லாஹ் தனக்கு சந்ததி ஏற்படுத்தி கொண்டான் என்றும் கூறுகின்றனர். அவ்வாறல்ல, அவனோ மிக்க பரிசுத்தமானவன். வானங்களிலும் பூமியிலும் உள்ளவை அனைத்தும் அவனுக்குரியனவே. இவை அனைத்தும் அவனுக்கு கீழ்ப்படிந்து நடக்கின்றனவே தவிர சந்ததியாகக்கூடிய தகுதியில் எந்த ஒன்றுமே இல்லை. அவனே வானங்களையும் பூமியையும் முன்மாதிரியின்றியே படைத்தவன். அவன் ஒரு காரியத்தை முடிவு செய்துவிட்டால் அதை ஆகுக என கூறிய மாத்திரத்தில் அது உடனே ஆகிவிடும். மேலும் கல்வி அறிவு இல்லாதோர் அல்லாஹ் நம்முடன் நேரடியாக பேச வேண்டாமா அல்லது எழுதப்பட்ட ஒரு வசனம் நேராக நமக்கு வர வேண்டாமா என கேட்கின்றனர். இவர்கள் கேட்டது போன்றே இவர்களுக்கு முன் இருந்தவர்களும் மூசாவிடம் கேட்டார்கள். அவர்களுடைய உள்ளங்களை இவர்களுடைய உள்ளங்கள் ஒத்திருக்கின்றன. உண்மையை நம்பிக்கை கொள்ளும் மக்களுக்கு நம் அத்தாட்சிகளை நிச்சயமாக நாம் தெளிவாக்கி இருக்கிறோம். நபியே, நன்மை செய்பவர்களுக்கு இவ்வேதத்தின் மூலம் நீர் நற்செய்தி கூறுபவராகவும் பாவிகளுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்பவராகவும் மட்டுமே நிச்சயமாக நாம் உம்மை அனுப்பி வைத்திருக்கிறோம். ஆகவே அவர்கள் உமது சொல்லை நிராகரித்து நரகம் சென்றால் அந்நரகவாசிகளை பற்றி நீர் கேட்கப்பட மாட்டீர்.